ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐப்பசி பூராடம். திருநாராயணபுரத்து ஆய் என்கிற ஆச்சாரியரோட திருநட்சத்திரம். அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவர் பிறந்தது, பரமபதம் அடைஞ்சது எல்லாமே திருநாராயணபுரம். அதனால் திருநாராயணபுரத்து ஆயின்னு சொல்கிறாங்க. அவரது தந்தை லக்ஷ்மணாச்சாரியார். இவருடைய படைப்புகள் திருப்பாவை வியாக்கியானம் 2000 படி மற்றும் 4000 படி மற்றும் ஸ்வாபதேசம், திரு அலை வியாக்கியானம், ஆச்சாரிய ஹிருதயத்திற்கான வியாக்கியானம் மற்றும் ஸ்ரீ வச்சன பூஷணம், தமிழ் பாசுரங்கள் போன்றவை. அவர் பிறந்தபோது பெற்றோர்களால் தேவராஜர் என்று அழைக்கப்பட்டார். அவர் தேவபெருமாள், அசூரி தேவராயர், திருத்தாழ்வாரைதாசர், ஸ்ரீசானுதாசர், மாத்ருகுரு, தேவராஜா முனீந்திரர் மற்றும் ஜனனி ஆச்சாரியர் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். ஆய் என்றால் அம்மா என்று பொருள். அவர் எம்பெருமானுக்கு பால் தயாரித்து அர்ப்பணிக்கும் கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தார். ஒருமுறை அவர் தனது கைங்கரியத்துக்கு தாமதமாக வந்தபோது எம்பெருமான், என் ஆய் எங்கே என்று கேட்டார். ஆய் தன் மீது கொண்டிருந்த தாய்ப்பாசத்தை மதித்தார். அன்றிலிருந்து அவர் ஆய் அல்லது ஜனன்யாச்சாரியார் என்று பிரபலமாக அழைக்கப்பட்டார். இது நடாதூர் அம்மாளுக்கும் தேவபெருமாளுக்கும் உள்ள உறவை போன்றது. அவர் ஒரு சிறந்த அறிஞர் மற்றும் சம்ஸ்கிருதம் மற்றும் திராவிட வேதம், வேதாந்தம் இரண்டிலும் மிகவும் நிபுணராக இருந்தார். திருவாய்மொழி பிள்ளை மற்றும் திருவாய்மொழி அச்சன், அதாவது இளம்பிளிச்சை பிள்ளை ஆகியோருடன் இவர் நம்பிள்ளையின் வீடு வியாக்கியானத்தை கேட்டார். ஆச்சாரிய ஹிருதய பரம்பரையின் ஒரு பகுதியாகவும் அவர் போற்றப்படுகிறார். மாமுனிகள் ஆச்சாரிய ஹிருதயத்திற்காக வியாக்கியானம் எழுத தொடங்குகிறார். 22வது சன்னிகைக்கு வியாக்கியானம் எழுதும்போது மாமுனிகள் சில தெளிவுகளை பெற விரும்புகிறார். அதனால் அதை பற்றி விவாதிக்க ஜனனி ஆச்சாரியரிடம் முடிவு செய்தார். மாமுனிகள் நம்மாழ்வாரிடம் அனுமதி கேட்டு ஆழ்வார் திருநகரியை விட்டு புறப்படுகிறார். அதே நேரத்தில் மாமுனிகளின் பெருமைகள் மற்றும் பெரும்புகை பற்றி கேள்விப்பட்ட ஜனனி ஆச்சாரியார் திருநாராயணபுரத்தை விட்டு வெளியேறி ஆழ்வார் திருநகரை அணுகிறார். அவர்கள் இருவரும் ஆழ்வார் திருநகருக்கு வெளியே சந்தித்து ஒருவரை ஒருவர் வணக்கம் செலுத்தி மகிழ்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டனர். மாமுனிகளின் சிஷ்யர்கள் இந்த மகன்களின் சந்திப்பை பெரிய நம்பி மற்றும் எம்பெருமானார் சந்திப்பதைப் போலவே கருதி ஒருவருக்கொருவர் பரஸ்பர மரியாதையை கண்டு பரவசமடைகிறார்கள். அவர்கள் இருவரும் ஆழ்வார் திருநகரிக்கு திரும்புகிறார்கள். மாமுனிகள் ஆயிடமிருந்து ஆச்சாரிய ஹிருதயம் காலட்சேபத்தை முழுமையாக கேட்கிறார். சொற்பொழிவு தொடரின் முடிவில் மாமுனிகள் ஆயருக்கு ஒரு அழகான தனியனை வழங்கி அதை அவருக்கு சமர்ப்பிக்கிறார். ஜனனி ஆச்சாரியார் அதற்கு தகுதியற்றவர் என்று கருதி பதிலளிக்கும் விதமாக மாமுனிகளை பற்றி மிக அழகான தமிழ் பாசுரத்தை வழங்குகிறார். இவ்வாறு ஆழ்வார் திருநகரியில் சிறிது காலம் தங்கி இறுதியாக திருநாராயணபுரம் திரும்பினார். ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் அவர் மீது பொறாமை கொண்ட சிலர் அவர் பரமபதம் அடைந்து விட்டதாக அறிவித்தனர். அவர் நீண்ட காலமாக திரும்பாததால். மேலும் அவரது செல்வங்கள் அனைத்தையும் கோவிலின் கட்டுப்பாட்டில் இணைத்து விட்டனர். இதை கண்ட ஆய் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பகவான் தனக்கு பிரியமானவர்களின் செல்வத்தை எடுத்துக்கொள்வதாக கூறுகிறார். எனவே இது ஒரு பெரிய வரம் என்று கூறி எளிமையான வாழ்க்கையை நடத்துகிறார். அவர் தனது ஆச்சாரியாரால் வழங்கப்பட்ட தனது திருவாராதன பெருமாள் விக்கிரகத்தை, அதாவது ஞானப்பிரான், அவரை வேண்டி தனது கைங்கரியத்தை தொடங்குகிறார். சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டு இறுதியாக பரமபதத்தில் எம்பெருமானுக்கு நித்திய சேவை செய்ய பரமபதற்கு செல்கிறார்.